மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு தோத்தாங்க அப்படின்னா, அடுத்து அவங்க எல்லா போட்டியிலயும் ஜெயிச்சாலும் கூட 14 பாயிண்ட் தான் எடுக்க முடியும். டோர்னமெண்ட்ட விட்டு அப்படியே வெளியில போயிருவாங்க. சப்போஸ் மும்பை ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, எல்லா போட்டிகளையும் ஜெயிச்சா மட்டும் தான் 16 பாயிண்ட் எடுக்க முடியும். ஆனா, சென்னைய பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் 6 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு படி மேல இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் யாரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? பிளேயிங் 11 எப்படி அமையப்போது? ரோஹித் சர்மாவும், நம்ம தோனி அவர்களும் இன்னைக்கு களத்துல இறங்குவாங்களா? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக்கே பண்ண மாட்றீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நெறைய பேர் ஷேர் ஆகும். ஹைப் இருக்கும். ஹைப்ப கூட தட்டிடுங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா, மில்லியன் டாலர் கொஸ்டின் இன்னைக்கு தோனி களத்துல இறங்குவாரா? ரோஹித் சர்மா பல மேட்சா ஃபிட்டா இருக்க மாரி தான் இருக்கு. பிராக்டிஸ் எல்லாம் பண்றாரு. இவங்க இறங்குவாங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது இருக்கும். என்ன பொறுத்தளவுக்கு அந்த சீட்ட 2 பேர் குடுக்குறாங்களா, குடுத்துட்டு டாஸ் ஜெயிக்கும்போது சேம் பிளேயிங் 11 தோனி கம்ஸ் இன். அதுக்கு இங்கிட்டு ரோஹித் கம்ஸ் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நம்ம நம்பவே முடியாது. இவங்க ஃபைனல் டயத்துல என்ன வேணா பண்ணுவாங்க. ஏன்னா போன மேட்ச்சு கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் இருந்தார். கடைசி நேரத்துல ஒரு இன்ஜுரி அப்படிங்கறனால ரியான் ரிக்கன் எடுத்து வந்தாங்க. தலையன் போட்டு கொளுத்தி எடுத்துட்டான். 244 அடிச்சாலும் இப்ப பாத்தீங்கன்னா பத்த மாட்டேங்குது. ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஈஸியா ஜெயிச்சிடுறாங்க. அதெல்லாம் 200 அப்படின்னா பயமா இருக்கும். இப்பெல்லாம் 250 அடிச்சாலும் ஈஸியா அடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த அளவு பாத்தீங்கன்னா பேட்டிங் டாமினேஷன் ஐபிஎல்ல ரொம்பவே அதிகமா இருக்க மாதிரி பாக்குறேன். என்னைய பொறுத்தளவு எப்படி பிளேயிங் 11 அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மும்பைல இருந்தே போயிடலாம். ராபின் வின்ஸை டிராப் பண்ணிட்டு அப்படியே ரோஹித் சர்மா உள்ள வந்துருவாரு. மற்றபடி வேற எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. மீண்டும் இவங்க ட்ரெண்ட் போல்ட நம்புவானுங்க. கார்வின் போஸ் எடுத்துருவாங்க. இல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. முகமது இஸ்வார்லாம் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு 4 மேட்சுக்கு முன்னாடியே சொன்னோம். அஸ்வினி குமார் எடுத்துருவாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கனால அவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். கரெக்டா கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு ஒரு 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. அந்த மாதிரி உங்களுக்கு போல்டு அந்த அளவு ஃபார்ம்ல இல்ல, பவர் பிளேல அந்த அளவு பாத்தீங்கன்னா ரன் லீக் ஆகுது அப்படின்னா, அப்ப அவர் ஓவர் கொடுக்காதீங்க, அவரை டிராப் பண்ணுங்க. டிராப் பண்ணிட்டு ஓப்பனிங் ஏதாச்சும் ஒன்று பண்ண நம்பிக்கையா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பூம்ரா கொடுத்தீங்க, விக்கெட் எடுத்தார்ல, அந்த மாதிரி இறங்குங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா, அவங்க ஆல்மோஸ்ட் இல்லப்பா நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தப்பு தப்பா ஓவர் கொடுத்து அடி மேல் அடி தான் வாங்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா வந்துட்டாருன்னா ரோஹித் சர்மாவும் ரியான் ரிக்கில் தான் ஓப்பனிங் பண்ணுவாங்க. வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ். திலக் அண்ட் சூரியகுமார் கான்ட்ரிபியூட் பண்ணணும். பண்ணா மட்டும்தான் டீம் உருப்படும். இல்லைன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அப்புறமேட்டு நமந்தீர், ஹர்திக் பாண்டியா இந்த ஒரு காம்பினேஷன்ல போவாங்க. பவுலிங்கை பொறுத்தளவு அஸ்வினி குமார் போன டைம் பாரு சர்துல் தாக்கர் இம்பாக்ட் சப்பா கொண்டு வந்துட்டு ஒரு பால் கூட கொடுக்காம இந்த வருஷம் பண்றது வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ட்ரெண்ட் போல்ட தான் அவங்க திரும்பி நம்புவாங்க. அப்புறம் ஹல்லா ஹசன் அஃபர் இந்த மாதிரி வில் ஜாக்ஸ்க்கு ஓவர் கொடுத்து அந்த மாதிரி தான் காம்பினேஷன்ல போவாங்க. நான் பிளேயிங் 11 என்னோட பிளேயிங் 11 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோஹித் சர்மா உள்ள வந்தா ரோஹித் சர்மா உள்ள, கிறிஸ் பகத்தை எடுத்துட்டு வரலாம், சர்துல் தாக்கர் எடுத்துட்டு வரலாம், கார்பின் போஸை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்படியே கட் பண்ணோம் சிஎஸ்கே சைடு போனோம் அப்படின்னா, ஸ்பென்சர் ஜான்சன் இன்னைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தோணுது. ஆகாஷ் மத்துவாலும் பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஜேக்கப் டபின் சாரி லாஸ்ட் மேட்ச்லலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் செட் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு சிஎஸ்கே பொறுத்தளவு. இங்கே அன்சுல் கம்போஜா நல்லா பண்றாரு. 100 ஓரளவு ஃபார்ம் கொண்டாரு. அகில் ஹுசேன் பார்த்தீங்கன்னா போட்டு நிறுத்துன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மும்பைக்கு சிஎஸ்கே நடந்ததில் சொல்றேன். சூப்பரா பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பின்னும் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங் ஓரளவு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஸ்பென்சர் ஜான்சனையும் கொண்டு வராங்க, ஆகாஷ் மத்துவாலையும் கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாகவே அந்த கலில் இருந்த பிளேஸ் சூப்பராகவே அவங்களுக்கு செட் ஆயிரும். அதனால பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் தெரியுது. பேட்டிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சஞ்சும் ருத்ராஜும் கான்ட்ரிபியூட் பண்ணி 49க்கு 50 அடிக்காம ஓரளவு நல்லாவே விளையாண்டாங்க அப்படின்னா, ஓப்பனிங்ல ஸ்டார்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் சிவம் துபே நல்லா பண்ணணும், உருவில் பட்டேல் இவங்கெல்லாம் நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓரளவு சூப்பராகவே இருக்கும். இங்க என்ன மிடில் ஆர்டர்ல சூரியகுமார், திலக் சொதப்புறாங்களோ அங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்லையும் சொதப்புது. ஓப்பனிங்ல இப்ப ரோஹித் அவுட் ஆயிடுறாரு அப்படின்னா அதே மாதிரி ருத்ராஜ் அவுட் ஆயிடுறாரு. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனைகள் தான் இருக்கு. பவுலிங் பிரச்சனைகள் இருக்கு, ஃபார்முக்கு வராம. பேட்டிங் ஃபார்முக்கு வராம பிரச்சனைகள் இருக்கு. ஆனா 2 பேருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. இன்னைக்கு மேட்ச்ல மேபி சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிருவாங்க. சப்போஸ் தோக்குறாங்க அப்படின்னா என்னை பொறுத்து 2 பேருமே வெளில போயிருவாங்க. ஏன்னா இவன் 16 பாயிண்ட் எடுக்க முடியுமா, மும்பை எடுக்க முடியுமா, நீ மும்பை ஃபேனா இருந்தாலே சொல்லு.
மனசாட்சியை தொட்டு சொல்லு. 16 பாயிண்ட் நீங்க எடுப்பாயலா? இன்னைக்கு போட்டி நீங்க ஜெயிக்கிறாங்கன்னே வச்சுப்போம். அடுத்து வர எல்லா போட்டிகளையுமே ஜெயிக்க முடியுமா மும்பையால? 5 போட்டி இருக்கு. அந்த 5 போட்டிகளாலும் ஜெயிக்க முடியுமா? அடுத்த 2 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, எல்எஸ்ஜியோட திரும்பி மேட்ச் இருக்கு. ஏன்னா பார்த்தா அவன் ஆல்மோஸ்ட் வெளில போற ஸ்டேஜ்ல தான் இருக்கான். அவனும் மும்பை வந்து ஒரே கட்டத்துல இருக்காங்க. அதனால என்னைய பொறுத்து தோணுது, 2 பேருமே போமாட்டாங்களோன்னு நான் நெகட்டிவா பேசல. ஃபேக்ட்ட பேசிறணும் எதா இருந்தாலும். மத்தவங்க மாரி ஒரு எட்ஜ் குடுத்து 2.0 ஆரம்பிக்க போதுடா. இதுக்கப்புறம் பாரு சிஎஸ்கேவோட அடிய பாரு. இது வேற லெவல்ல ஒருத்தன இறக்கிட்டாங்க. தரமான பிளேயர் வந்துட்டாரு. அப்படின்ற மாரிலாம் நம்ம சொல்லி உருட்டுறதுக்கான வாய்ப்பே இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கேவும் ஆல்மோஸ்ட் போன மாரி தான் தெரியுது. மும்பை ஆல்மோஸ்ட் வெளியில போன மாரி தெரியுது. ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடந்து இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா மழை பெஞ்சு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கோயம்புத்தூர்ல போட்டு ஆலங்கட்டி மழை பெய்யுதுல. அந்த மாரி ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடந்தா மட்டும்தான் வந்து மும்பையா இருக்கட்டும், சிஎஸ்கேவா இருக்கட்டும் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் என்னைய பொறுத்தவரைக்கும் இல்ல. இப்ப இருக்க 4 டீம் மட்டும்தான் என்னைய பொறுத்தவரைக்கும் போகும். அது பஞ்சாப்லாம் சொல்லவே தேவையில்ல. ஆர்சிபியும் சொல்ல தேவையில்ல. மேல இருக்க டீம் ஒரு சில டீம் வந்து சறுக்கிறத பார்க்கும்போது என்னப்பா அப்படின்ற மாதிரி தோணும். நீங்க 2021 நினைக்கிறேன். அப்ப நீங்க எடுத்து பாருங்க. எல்லா டீமும் 16, 16, 16, 18 அந்த மாதிரி வந்து ஈக்குவலா எல்லா டீமுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாண்டாங்க. நான் இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா டீமுமே நல்லா இருக்க மாதிரி தெரியுது. மேபி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா 4 டீம் மட்டும் இவ்வளவு டாமினேட்டிங்கா இருக்கும், ஒரு சூப்பரா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால மும்பையை பொறுத்தவரைக்கும் என்னோட பிளேயிங் லெவன்ல போச்சு அப்படின்னா மேபி ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பிளேயிங் லெவன்ல போனாலும் ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா தலைவன் வந்து நல்லா பிளான் பண்ணி கரெக்டா ஓவர்களை கொடுத்தாதான் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அங்கேயே அவர் ஹர்திக் பாண்டியா சொதப்புனாரு அப்படின்னா சத்தியமா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த சைடு அப்படியே ருத்ராஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவன் நல்லாவே இருந்தாலுமே கூட தலது உள்ள வராரு அப்படின்னாலுமே யாராச்சும் கார்த்திக் சர்மாவோ சர்ஃபராஸோ யாரையோ உட்கார வச்சுட்டு தான் வருவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அந்த மேட்ச்ல வந்து ருத்ராஜ் ஓவர் கொடுக்கறதெல்லாம் இருக்கு. முகேஷ் சௌத்ரியும் நல்லாவே அவங்க டீமுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? 2 டீமும் என்ன பிளேயிங் லெவல்ல போவாங்க? 2 டீம்ல 2 பேரும் வந்து பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு இல்ல. யார் போனா நல்லா இருக்கும்? யாரு போக வாய்ப்பு இருக்கு? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.